கண்கலங்கும் சத்யராஜ், நடிகர் சத்யராஜ். அவர் அழுகிறத பார்த்தா எனக்கு அழுகையே வந்துடும் போல. குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை தோற்கடிச்சிட்டாங்களாம். அழுதுகிட்டு பேசுகிறார் பாவம். 5 வருஷம் ஆட்சி நடந்தப்ப எத்தனை பாலியல் வன்கொடுமை, எத்தனை கொலைகள், எவ்வளோ லஞ்சம். நீங்கள்லாம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பாரில் தண்ணி அடிச்சுட்டு தன் வாழ்க்கை பறிபோகக்கூடாதுன்னு நீ, கமலஹாசன், ரஜினிகாந்த், உங்கள் சொத்துகளுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு நீங்கள் யாருக்கு ஜால்ரா போடலாம்? ஆள்ற கட்சிக்கு தான் ஜால்ரா போட முடியும். இதனால் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஸ்டாலின் அவரை, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை மக்களிலே வாழ்ந்துருக்கணும். நீங்கள்லாம் ஒரு ஏழை விவசாய பிறந்து அன்றாடம் 100, 200, 300, 400ன்னு சம்பளத்துக்கு வேலை போய் குடும்பம் நடத்துகிறவனாக இருந்தால் வறுமை புரிஞ்சிருக்கான். ஒரு காலம் வேறு, செல்ஃபோன் வசதி இல்லாத காலம். இன்றைக்கி ஆன்லைனில் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் நிறையா வந்துட்டு ஏமா என்ன தப்பு செஞ்சாலும் போட்டு கீழிக்கிடுன்னு கிழிச்சிடானோ. நீங்கள் இன்னும் பழைய நடிகர்கள் நீங்கள்லாம் பழைய காலத்திலே இருக்கிறீங்க. மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. மக்கள் எல்லாம் அதிபுத்திசாலிகள். அதனால தான் குளத்தூர் தொகுதியில் ஆப்பு வச்சாலும், ஸ்டாலினுக்கே ஆப்பு வச்சாலும். குளத்தூரில் தொகுதியில் மட்டுமா எவ்வளோ இடங்கள்? 59 சீட்டு மொத்தமே. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னும் அவர் யாரோட கூட்டணி வச்சுருந்தா அந்த சீட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்காது. என்னமோ ஸ்டாலின் அறுத்து கிழிச்சிட்டது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு, மக்கள் ஏமாற்றிட்டது மாட்டி என்னமோ அழுகுற. சினிமாவில் வேணால் நீ ஆக்ஷன் பண்ணு, நிஜ வாழ்க்கையில் உன் ஆக்ஷன்லாம் எடுபடாது. இன்றைய காலம் இளைஞர்கள் சமுதாயம் காலம். அதெல்லாம் அடிப்படையில் புரிஞ்சுங்க. நீ, கமலஹாசன், ரஜினிகாந்த், சரத்குமார், இந்த ஜால்ரா போடுற வேலையை நிப்பாட்டுங்க. ஏன்னா விஜய் வரும்போது ஒருத்தனாச்சும் அவர் வரட்டும்னு சொல்லலை. வந்ததுக்கு பிறகு ஆஹா ஓஹோன்னு பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம். நான் சொல்ல போனீங்களா, அடிப்படை மக்களுடைய வேதனை தான் சிஎம் ஆகியிருக்கு விஜய. ஏன்டா ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோடி கைன்னு இருக்கலாம்? எத்தனை 1000 கோடி 2000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களுக்கு எலெக்ஷனப்போ காசு கொடுப்பானுலாம். கரூரில் எவ்வளோ தருமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 18,000 ரூபா. இவன் 10,000ன்னா அவன் 8,000 தங்க காசு. இதெல்லாம் யார் உழைச்சி சம்பாரித்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு காசு கொடுத்தீங்களா? உங்கள் வீட்டு சொத்தை எடுத்து கொடுத்தீங்களா? எவ்வளோ கொள்ளை அடித்தீங்களா? அதுலேருந்து கொடுத்தீங்க ஒரு 10%. ஜெயிக்கலன்னு ரொம்ப வேதனைப்படுற நீ. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ எப்போ அரசியலுக்கு வந்த? எம்ஜிஆர் எல்லாம் அப்புறம் வணங்கிட்டு நீலாம் மாறி பேச.